نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أو كما قال: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: وما خلقت الجن والإنس إلا ليعبدون. அளவற்றவர்களும் நிகரற்றவர்களுமாகிய எல்லாம் வல்ல ஜெல்லஷானஹு தஆலாவை போற்றிக் கொண்டவனாக நமது கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷோதாக்கள், அந்த வரிசையில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த வார குத்துபாவோட தலைப்பாக வஸாரத்துல் வகாஃப் ஷுஊல் இஸ்லாமிய அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால் அல் உபூதிய்யா, வணங்குதல், இறைவனுக்கு அடிபணிதல் என்பதாக தலைப்பு கொடுக்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இந்த மஜ்லிஸுல் இஹ்யா சுன்னா பில் குவைத் மிஸ்க் என்ற அமைப்பு ஒவ்வொரு வாரமும் தமிழிலே குத்பா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்ற இந்த அமைப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மென்மேலும் நீண்ட நெடிய மறுநாள் வரை வளரச் செய்வானாக, வாழச் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ், நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழே இந்த வாரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால் வணங்குதல். வணக்கம் என்றால் என்ன? யாரை வணங்குவது, எதை வணங்குவது, யார் கடவுள், யார் இலா என்பதை ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும், புரிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கடவுள் இருக்கின்றார். எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்றொன்றை ஏதாவது ஒன்றை கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றார். எதன் அடிப்படை என்று சொன்னால் அவர்கள் மூளைக்கு, அவர்களுடைய அறிவுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை வைத்து தீர்மானிக்கின்றார். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் நமக்கு மிக அழகான முறையிலே வழிகாட்டி தருகின்றது. கடவுள் என்றால் யார், அவன் எப்படியாக இருக்க வேண்டும், அவனுடைய தன்மைகள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல் குர்ஆன் மிக அழகான விஷயத்தை சொல்லி காட்டுகின்றது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூறா, நாம் அனைவருக்கும் மனமிட்ட ஒரு சூறா. உங்களுக்கு யாராவது உன்னுடைய இறைவன் யார், அவனுடைய தன்மை என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் எல்லோரோடும் சொல்ல முடியும். மிக சிறந்த ஒரு சூறா, எல்லோருக்கும் மனமான ஒரு சூறா. என்னவென்று தெரியுமா? சொல்லுங்களேன். சூரத்துல் இஹ்லாஸ். அந்த சூரா பேர் என்னது? சூரத்துல் இஹ்லாஸ். குல் நபியே, நீ சொல்கிறாக, குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் நபியே, நீ சொல்கிறாக, அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹு ஸமத், ஸமத் என்ன அர்த்தம்? அவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. மனைவி தேவையில்லை, மக்கள் தேவையில்லை, பிள்ளை தேவையில்லை, பணம் தேவையில்லை, நீங்கள் வணங்கும் வணக்கமும் அவனுக்கு தேவையில்லை. நாம் செய்ய வணக்கத்தினால் அல்லாஹ் உயர்வான சொன்னால் அப்படியும் அல்ல. நாம் நமக்காக வேண்டி வணங்குகின்றோம். அல்லாஹ் நம்மை அல்லாஹ் படைத்தான் என்ற உணர்வோடு அவனை வணங்குகின்றோம். நாம் அவனுடைய அடிமை என்ற உணர்வோடு நாம் அவனை வணங்குகின்றோம். அதுதான் உபூதியம், அதுதான் அடிமை.
அப்ப அல்லாஹ் நம்மை படைத்தான் என்ற உணர்வோடு வணங்குவதுதான் உபூதிய்யா. அப்ப அல்லாஹ் தேவையற்றவன். அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனை யாரும் பெறவும் இல்லை என்று சொன்னால் அப்படி நடந்தால் அது வேற ஒரு கடவுளாக மாறும். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லோராலும் மரணம் செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, யார் அல்லாஹ் என்பதை மிக இலகுவாக சொல்லக்கூடியது குர்ஆன் சூரத்துல் இஹ்லாஸ். அதே போன்று இதை நாம் ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு வேறு எந்தெந்த கடவுள் எல்லாம் பாருங்கள், உலகத்தில் எத்தனை கடவுள்கள் இருக்கின்றார்கள், அத்தனை கடவுள்களையும் இந்த ஒரு கூட்டுக்குள் வைத்தால் எல்லாரும் தவறி விடுவார்கள். அவருக்கு ஏதாவது ஒரு அப்பாவோ அம்மாவோ இருப்பார், ஏதாவது அவருக்கு தேவை இருக்கும், அவருக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும். அப்படி தேவையற்ற கடவுளே இல்லை. இன்னைக்கு உலகத்தில் பலாயிரம் கடவுள்கள் இருக்கின்றார், பலாயிரம் கடவுள்கள். அந்த கடவுளுடைய ஹிஸ்டரிகளை அவங்களுடைய வரலாறுகளை படித்தால் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேவைகளாக யார் மூலமாக பெறப்பட்டவர்களாக தான் இருக்கின்றார். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. கடவுள் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மதங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் வைத்திருப்பார்கள். படிப்புக்கு என்பது ஒரு கடவுள், காப்பதற்கு ஒரு கடவுள், நோய் காப்பது ஒரு கடவுள், பிள்ளை வரம் தருவது ஒரு கடவுள். இப்படியாக பல கடவுள் கொள்கைகள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் அதெல்லாம் உடைத்தெடுத்து மிக அழகான முறையில் இஸ்லாம்னா யாரு, கடவுள்னா யாரு, இறை என்றால் யார் அப்படின்றதை சூரத்துல் இஹ்லாஸ் நமக்கு மிக அழகாக அருமையாக தெளிவாக சுட்டிக்காட்டும். அப்ப அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றான்? நம்மை படைத்து விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றான் அப்படி என்று சொன்னால் அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான், வமா ஹலகதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தேன் எதற்கென்று சொன்னால் என்னை வணங்குவதற்காக தான். மற்ற எதற்காக உங்களை நான் படைக்கவில்லை. எதற்காக படைத்தேன்? இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்கு அன்றி உங்களை நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருமையான திருமறையிலே அழகாக சுட்டி காட்டுகின்றார். அப்ப நாம் இங்கே யோசிக்க வேண்டியது, உன்னை வணங்குவது மட்டும்தான் என்னுடைய வேலை என்று சொன்னால் மற்ற எதையெல்லாம் நான் செய்ய வேண்டும்? தினசரி தொழுது கொண்டே இருக்க வேண்டுமா? அதுதான் வணக்கமா? தினசரி நோன்பு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? அதுதான் வணக்கமா? அடிக்கடி ஹஜ் செஞ்சுட்டே இருக்க வேண்டும், அதுதான் வணக்கமா? இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது உண்டு, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்பது சும்மா அப்படியே போற பக்கம் தெரிஞ்சுக்கிற விஷயம் அல்ல. தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய வாழ்வில் உணர்வாக எடுத்து செயல்பட சொன்னது இஸ்லாம். தன்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுக்கு நினைவுபடுத்துங்கள். நான் எதை செய்தாலும் இது என்னின் மூலமாக உருவாகவில்லை. உதாரணமாக சொன்னால், இன்று நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய அழகாக வீடு கட்டுறேன். வீடு கட்டி அந்த வீடு திறக்கின்ற பொழுது நான் என் இஷ்டத்துக்கு திறக்க முடியாது. திறக்க முடியுமா? சாவி என்கிட்ட தான் இருக்குது, வீடு என் பேர்ல தான் இருக்குது, சொத்து என்னுடையது, வீடு என்னுடையது, சாவி என்னுடையது. பிறப்பதற்கு இஸ்லாம் எனக்கு அனுமதி தரவில்லை. இஸ்லாம் எனக்கு அனுமதி தரவில்லை ஒரு விஷயத்தை தவிர. என்னது? என்னதான் சொத்து இருந்தாலும், என்னதான் சுகம் இருந்தாலும், என்னதான் வீடு இருந்தாலும், நீ உன் வீட்டை திறப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் சொல்லி திறந்தே ஆக வேண்டும். அப்ப நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த வீட்டை திறக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த வாகனத்தை ஓட்டுகின்றேன், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் உணவு அருந்துகின்றேன், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வை அன்றி நீ செயல்பட்டால் நீ முஸ்லிம் அல்ல. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. இதுதான் இபாதத். இபாதத் என்று சொன்னால் என்ன? இபாதத் என்று சொன்னால் எல்லா காரியங்களிலும் எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் உபூதிய்யா, அடிமைத்தனம். அல்லாஹ்வை வணங்குதல், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. நீ எதுவாக கொடுத்ததாலும் அது எங்கிருந்து பெறப்பட்டது? அல்லாஹ் உனக்கு கொடுத்தது. அப்ப அவருடைய பெயரை தவிர நீ எக்காரணத்தை கொண்டும் அந்த விஷயத்தை உபயோகிக்க முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா ஹலகதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அப்ப நாம ஒரு வீட்டை திறக்கின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தொடர்ந்து உள்ள போகும்போது நான் முஸ்லீம், நான் அல்லாஹ்வை வணங்கி விட்டேன், நான் அல்லாஹ்வை தொழுது விட்டேன், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த வீட்டில் வந்திருக்கின்றேன், நானா வரவில்லை, அல்லாஹ் என்னை வரவேற்றிருக்கின்றான், ஆகினால் இந்த செயல் அனைத்தும் அல்லாஹ்வை சார்ந்தது, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த கொடை. அந்த எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது.
இன்று நிறைய பேர் சிந்திப்பது என்று சொன்னால், அல்லாஹ் அவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு கை இருக்கிறதா? அவனுக்கு கால் இருக்கிறதா? அவன் நடப்பானா? ஓடுவானா? ஓடி வருவானா? இதையெல்லாம் இஸ்லாம் சிந்திக்க சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது? நீ அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதை விட அல்லாஹ் படைத்ததை சிந்தித்துப்பா. அல்லாஹ் எத்தனை படைச்சிருக்கிறான்? கண்ணு முன்னால் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கின்றது ஏராளமான விஷயங்கள். எத்தனை விஷயங்கள் சொல்லலாம்? அதை சொல்லி அதை கொட்டி கொடுத்தும் கூட அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும், இந்த மனிதன் அதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டான். அதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆனில் சொல்லி காட்டுறான். டே மனிதா, நான் இதை படைச்சிருக்கேன் பாரு, நான் இதை இப்படி படைச்சிருக்கேன் பாரு. மலைகளை இந்த உலகத்தில் நான் முளைகளாக படைத்திருக்கின்றோம், தூண்களாக படைத்திருக்கின்றோம், வானத்தை தூண் இல்லாமல் நிற்க வைத்திருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வோட படைப்பை பாருங்க. இப்ப கடல் இருக்கு, கடல்ல இருகடல் வகை, இரண்டு கடல் சந்திக்கும் இடம், ரெண்டும் ஒரு கடல் இன்னொரு கடலோடு சேர்ந்தாலும் கூட இருந்து தண்ணி ஒட்டாமல் இருக்கும். இது அல்லாஹ்வுடைய அதிசயம் அல்லவா? இப்ப அல்லாஹ் எப்படி படைத்திருக்கா சிந்திக்க வேண்டாமா? சாதாரண ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க, ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அதுக்கு எத்தனை ஏற்பாடுகள், கொத்தனார் தேவை, அவங்களுக்கு தேவை, இவங்க தேவை, இடம் வாங்கணும், பில்டிங் கட்டணும், கரண்ட் போடணும், இதுக்கெல்லாம் எத்தனை ஆட்கள் இருக்க முடியும்? ஆனால் இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்க முடியாது, அதுவாக உருவாகிவிட்டது என்று சொன்னால் எப்படி நம்புவது? சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் உனக்கு அறிவு கொடுக்கவில்லையா? அதை காண முளைக்கிறோமா? எல்லாம் இயற்கை 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 என்றார்கள். எதுவுமே இயற்கை அல்ல, எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவை. இயற்கை என்று ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் இல்லை என்று சொல்வதற்காக வேண்டிதான் இயற்கை என்ற பேச்சு உருவாகின்றது. அப்ப அல்லாஹ் இல்லாமல் எதுவும் இல்லை. இந்த உள்ள பெரிய பிரபஞ்சத்தை அல்லாஹ் ஜெல்லஷானஹு படைத்து நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதெல்லாம் யார் படைத்தது? எப்படி நேரத்துக்கு சூரியன் வருகின்றது? எப்படி நேரத்துக்கு சூரியன் மறைகின்றது? எப்படி நேரத்துக்கு மழை வருகின்றது? இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? இதெல்லாம் யார் செய்தது? ஒரு மனிதனால் செய்ய முடியுமா? நாம் பிறந்திருக்கிறோம், இது பெரிய அதிசயம். நாம் எப்படி வாழ்கின்றோம், அது அதோட அதிசயம். நாம் எப்பொழுது மரணிப்போம் நமக்கே தெரியாது. நான் இன்று இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த சட்டை, இந்த ஜிப்பா, இந்த தாஷாவை நான் வீட்டில் சென்று கழட்டுவேனா என்று எனக்கு தெரியாது. நான் கழட்டலாம், இல்லை என் உறவினர்கள் கழட்டலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் கழட்டலாம், இல்லை மையவாடியில கழட்டலாம். ஏன் தெரியாது? எவ்வளவு அறிவு படைத்த உனக்கு உன்னுடைய நீ போட்டிருக்கக்கூடிய சட்டை என்ன செய்ய முடியாது, உன்னால காட்ட முடியும், நிச்சயம் உன்னால சொல்ல முடியும். உலகத்தில் என்று எத்தனையோ பணக்காரர்கள் எவ்வளவு பணம் வைத்துக் கொண்டு நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று சொன்னார். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன், அவருடைய பேர் அவர் சொல்கின்றார், உலகத்தில் எனக்கு எல்லா விதமான ஆஸ்திகளும் அந்தஸ்திகளும் எல்லாமே இருக்குது, பணம், பொருள், வேலையாட்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய முடியும். என்னது? என் வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறேன், வீட்டுக்கு பொறுத்து ஆள் வச்சிருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வரக்கூடிய நோயினுடைய வலியை உணர்வதற்காக என்னால் ஒரு ஆள் வைக்க முடியும். அவர் சொன்ன கவிதை என்ன? எனக்கு வரக்கூடிய வலி, நோயினுடைய வலியை உணர்வதற்கு அதற்கு பதிலாக எனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்து நீ உணர் என்று நான் சொல்ல முடியாது. அந்த வலியை நீ தான் அனுபவிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வதாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? அவன் வழியை அவன் தான் உணர வேண்டும். அதற்கு யாரும் ஆள் கொடுத்து பணம் கொடுத்து ஆள் வைக்க முடியாது. அப்பதான் உணர்கின்றான் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அப்பொழுதுதான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த மனிதனுடைய எண்ணங்களை சிந்திக்க வேண்டும். இப்ப குர்ஆன் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? குர்ஆன் இந்த ஆயத்தின் ஊடாக வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது என்ற இந்த ஆயத்தின் ஊடாக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அமல்களாக மாற வேண்டும். செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அமல்களாக மாற வேண்டும். அது ஒரு தொழுகையாக மாற வேண்டும், ஒரு இபாதத்தாக மாற வேண்டும். தவிர சும்மா ஏனோ தான் என்று ஒரு செயலை ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் செய்யவே முடியாது. அதுதான் இஸ்லாம் நமக்கு உபூதியா, அடிமைத்தனம், வணக்கம். மனிதனை நாம் வணக்கத்துக்காக வேண்டிதான் படைத்திருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணமாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். தன்னுடைய வாழ்நாளில் நாம் தினசரி செய்யக்கூடிய வேலைகளிலேயே அல்லாஹ்வுக்கு நாம் என்ன இபாதத் செய்கின்றோம், என்ன அமல் செய்கின்றோம் என்பதை சற்று சிந்திப்போம்.
சின்னதாக ஒரு சிந்தனை, அல்லாஹ்வை நம்ம எப்படி வணங்குகிறோம் என்பதை சின்ன ஒரு சிந்தனையை நான் உங்களுக்கு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ காலையில் நம்ம எந்திரிக்கிறோம். முதல்ல என்ன செய்யறோம்? காலையில் பிஸ்மில்லாஹ் சொல்லி எந்திரிக்கிறோம். எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இந்த ஓதுறோம் இல்லையா? எத்தனை பேர் ஓதிருக்கிறோம் இன்னைக்கு காலையில்? இன்ஷா அல்லாஹ் ஓதிப்பீங்க நம்பர் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவை ஓதிவிட்டு எந்திருப்போம். எழுந்ததுக்கு பிறகு நாம் வீட்டை விட்டு வீட்டுக்குள்ள நம்முடைய சுய தேவையை மலஜலம் கழிப்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? கழிவறைக்கு செல்வோம். செல்கின்ற பொழுது என்ன செய்யணும்? சின்ன ஒரு துஆ வரும். என்ன துஆ வரும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸ். எந்த ஒரு மனிதன் இந்த துஆவை ஓதிவிட்டு அவன் கழிவறைக்குள்ளே செல்கின்றானோ, அவன் சென்று சில நபர்கள் 10 நிமிஷம் வருவான், சில நபர்கள் 5 நிமிஷம் ஆகும், சில நபர்களுக்கு அரை மணி நேரம் வெளியே வரது. அவன் வெளியே வரும் வரை அவன் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றான். ஏனென்று சொன்னால் அவன் இந்த துஆவை ஓதிவிட்டு உள்ளே சென்றதன் காரணமாக அவன் இறை வணக்கத்திலே இருக்கிறான் என்பதா இஸ்லாம் நமக்கு சுட்டிக்காட்டு. அது மட்டுமா? அதை விட்டு வெளியே வர, அது உனக்கு சரியான முறையில், நல்ல முறையில், ஆரோக்கியமான முறையில் உன்னுடைய கழிவுகள் கழுதி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா? அது ஒரு பெரிய நோய். ஏன் நம்ம சொல்றோம்? இதெல்லாம் எதுக்கு நம்ம துஆ சொல்லிட்டு போறோம்? அல்லாஹ் எத்தனையோ மனிதர்கள் வருதுன்றான், சில பேர் வரலன்றான். இப்படியான கஷ்டப்பட்ட நோய்கள்லாம் கஷ்டப்படும். அல்லாஹ் நமக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான். அதற்காக அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும். அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு நாம் இப்போது வெளியே செல்கின்றோம். வியாபாரத்திற்காக, கடைக்காக, பள்ளிகளுக்காக, இன்னும் வர தேவைகளுக்காக நாம் வீட்டை விட்டு வெளியே செல்கின்ற போது நாம் என்ன துஆ ஓதுகின்றோம்? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த ஒரு மனிதன் இந்த துஆவை ஓதிவிட்டு வெளியே செல்கின்றார், அதோடு சேர்த்து இன்னும் நிறைய துஆக்கள் இருக்கின்றது. அது முதன்மையான துஆவாக இந்த துஆ இருப்பதால் இதை நான் சுட்டி காட்டுகிறேன். இதுக்கு அடுத்தது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அதில் அவ் உதில் அவ் அஸில் அவ் உஸில் அவ் அத்லம் அவ் உத்லிம் அவ் அஜ்ஹல் அவ் ஜல் அலைய. பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா. இப்படியாக துஆக்கள் எல்லாம் நீங்கள் ஓதுகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள். நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள். இபாதத்தில் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? இபாதத்தில் இருக்கிறீங்க. இதைத்தான் இந்த ஆயத்தை சுட்டிக்காட்டு. அது மட்டும் இல்லாமல் அது வெளியே வந்த பிறகு வாகனத்தை நம்ம எடுக்கிறோம். வாகனத்துக்கு போய் என்ன சொல்லி எடுக்கிறோம்? பிஸ்மில்லாஹ். வாகன துஆ என்ன துஆ ஓதுறோம்? சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இப்படியான துஆக்களை ஓதி நீங்கள் வாகனம் எடுக்கின்ற பொழுது நீ அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றாய். வண்டி ஓட்டுறது தொழுகை மாதிரி உனக்கு. நீ அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிற, அல்லாஹ்வோட பேரை சொல்லி ஆரம்பிச்சுட்ட, இது உனக்கு தொழுகை. நீ அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிற. ஓகே, இது என்னது? தொழுகை. இது என்னது? தொழுகை. இதுவரை நீ எங்கே சென்று அடைகிறாயோ அதுவரை ஒரு தொழுகை. 1 மணி நேரம் பயணமா இருக்கலாம், ஒரு நாள் பயணமா இருக்கலாம், அரை நாள் பயணமா இருக்கலாம். எல்லாம் உன் இபாதத்திலே வந்து சேருகின்றது. மீண்டும் வீடு வருகின்ற பொழுது அது மட்டும் இல்லாமல் வேற வேற வேலைகள், வேற வேற பணிகள் நம்ம செய்யணும். சாதாரண சில பேர் யோசிக்கிறாங்க, எனக்கு டிரைவர் தெரியல, அப்ப நான் வந்து இபாதத் செஞ்சு வரலையா? அப்படி இல்லை. நீ என்ன வேலை செய்கிறாயோ அந்த வேலையில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள். ஹலாலான முறையில் அந்த வியாபாரத்தை செய், ஏமாற்றாதே. அது தொழுகை. பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பி, அடுத்த முறை ஏமாற்றி படைக்காதே. அது தொழுகை. சாதாரண வீடு கூட்டுறாங்க, வீடு பெருக்கிறாங்க, தெரு பெருக்கிறாங்க, தஸ்பீஹ் செய்து கொண்டே பெருக்குங்க, கூட்டுங்க. அது என்னது? தொழுகை, இபாதத். அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றாய். ஒரு மனிதனை 24 மணி நேரமும் வணங்க முடியுமா என்று சொன்னால் முடியும். இஸ்லாம் அதுதான் சொல்லுது. உபோதியா, நீ இறைவனை வணங்கி கொண்டே இரு. ஏன்னா அல்லாஹ் உன்னை அதுக்கு தான் படைச்சான். அவருக்கு தான் நான் படைக்கிறேன். உன்னுடைய தேவைகள் எல்லாம் நீ செய். அதை செய்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும், ஒவ்வொரு செயல்களையும் என்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறாயா, என்னை நினைவு கூறுகிறாயா என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அப்படி நினைவு கூறுகின்ற பொழுது நீ அல்லாஹ்வை வணங்குகிறாய். இதோட மிக சுருக்கமான அழகான விஷயத்தை சொல்லட்டுங்களா? ஒரு மனிதன் தினசரி ஈஸியாக செய்யக்கூடிய அமல், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, நம்மலாம் எப்பயுமே கஷ்டப்படாம ஈஸியாக சம்பாதிக்க ஆசைப்படுவோம். எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம நாட்டிலே கிடைக்குமா, ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படி யோசிப்போம். அது மனிதனுடைய
இயல்பு, நானும் அப்படிதான். ஓகேங்களா? அப்படின்றப்ப ஈஸியான இபாதத் என்ன இல்லை? ஒரு நாளில் ஈஸியான இபாதத், ரொம்ப இலகுவாக ஒரு இபாதத் செய்ய முடியும்னாக்கா இது என்ன இபாதத்தாக இருக்க முடியும்? எதுவுமே செய்யக்கூடாது, ஆனால் எனக்கு வந்து வருமானம் வரணும். நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், சம்பாதிக்க மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், ஆனால் வருமானம் வரணும். அதே போல் நன்மை எனக்கு வரணும், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எந்த விஷயத்தை செய்ய மாட்டேன், என் நன்மை வேணும் அப்படின்னு இபாதத் இருக்குது இஸ்லாமில். என்னது? தினசரி நாம தூங்க போறதுக்கு முன்னாடி என்னதோ ஓதுறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா. எந்த ஒரு மனிதன் துஆவை ஓதிவிட்டு உறங்குகின்றானோ அவன் மீண்டும் எழும்பும் வரை அவன் அல்லாஹ்வை தொழுது கொண்டே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே இருக்கின்றான். ஏன்னு சொன்னால் அவன் என்னுடைய பெயரை கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றான். நாம எந்த ஒரு முதலீடு செய்யல, எந்த ஒரு முதலீடு செய்யாம வரக்கூடிய லாபம் வெறும் துஆத்தை அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா சொல்லியாச்சு, தூங்கியாச்சு. நீ எப்போ எந்திரிக்கிற ஃபஜ்ர் வரைக்கும், அகர் ஃபஜ்ர் துலாம தூங்கக்கூடாது, ஃபஜ்ர் வரைக்கும் நீ அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றாய், எந்த ஒரு முதலீடு இல்லாமல் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றாய், மிக இலகுவாக லேசாக. இதை ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா நல்லா சிந்திக்கணும். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் மொத்தம்? 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் ஒரு மனிதன் தூங்கக்கூடிய தூக்கம் எத்தனை? 8 மணி நேரம். அதாவது 3 ஒரு பங்கு, 3 ஒரு பங்கு, 3 24. கட்டுதான கணக்கு? 3 24, 8 மணி நேரம் மனுஷன் தூங்குறான். அப்ப அவனுடைய வாழ்க்கை ஒரு மனிதன் சுமாராக ஒரு 30 வயசு வச்சுக்க, எனக்கு கணக்கு தெரியாது, கணக்கு இந்த விஷயத்தை சொல்றேன். 30 வயசு வரைக்கும் வாழ்றான்னு வச்சுக்க, அவனுடைய வாழ்க்கை 30 வயசு வரைக்கும் வாழ்றானாக்க அதை 3ஆ பிரிச்சா என்னாச்சு? 10 வருஷம். அப்ப அவனுடைய வாழ்க்கையில 10 வருஷம் அவன் தூங்கியே கழிச்சான். ஒரு மனுஷன் 30 வருஷம் வாழ்றான், 30 வயசுல மூத்தாயிடலாம். அப்ப 30 வயசுல 3ஆ பிரிங்க, 3 24, 8 மணி நேரம் தூங்குறான். அந்த ஒரு 10 வருஷம், ஒரு நாள் 2 நாள் 10 வருஷம் அவன் தூங்கியே தன் வாழ்நாளை கழிக்கின்றான். அந்த தூக்கத்தை வீணாக்காமல் அல்லாஹ்வுக்காண்டி இபாதத்தோடு நீங்க தூங்குனீங்கன்னா அந்த 10 வருஷம் நீங்க அல்லாஹ்வை வணங்குற மாதிரி கணக்காச்சு. சிந்திக்கிறமா இல்லையா? சாதாரண இல்லை, ஈஸியான முதலீடு இல்லாத லாபம். அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மான் அர் ரஹீம், எவ்வளோ பெரிய கிஃப்ட். யார்? நீ தூங்குறதுக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்குறான். அவனுக்கு என்ன தேவை இருக்கு? சுப்ஹானல்லாஹ். சிந்திக்க மாட்டீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் இஸ்லாத்தை நம்ம முன்னு கொண்டு வரோம். எல்லாரும் நினைப்பாங்க தொழுவது தான் பெருசு. 5 வாரம் எவன் தொழுலையோ முடிஞ்ச முஸ்லீம் இல்லை, காபி அவன் சட்டம் சொல்லிடுறான். அது மட்டுமல்ல, அதுவும் தவறு தான். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும்? சரிவர கொண்டு வரும் பொழுது தொழுகை நமக்கு ஈஸியாகிடும். தொழுகை என்பது ரொம்ப இலகுவாகும். அதுதான் சொன்னேன், மிக இலகுவா செய்யக்கூடிய இபாதத் என்னது? 3 ஒரு பங்கு தூக்கம். இந்த தூக்கத்தை கூட அழகான முறையில் சொல்லுங்க. இதுதான் அல்லாஹ் சொல்றான், உபூதியா, வணக்கஸ்தலம், வணக்கம், அடிமைத்தனம், அல்லாஹ்வை வணங்குவது. அப்ப நாம இஸ்லாமியர்கள் நம்ம என்ன செய்யணும்? இன்று நிறைய மாற்று மத சமூகங்கள்லாம் மாஷா அல்லாஹ் அவன் தன்னுடைய எங்கெல்லாம் போகும்போதெல்லாம் அவனுடைய கோயில்கள் வருகின்றதோ பார்த்து கும்பிடுறான். ஆனால் முஸ்லீம்கள் நாம எந்த பள்ளியாவது போய் பார்த்துட்டு 2 காய் தொழுதுக்கிறோமா? மனசாட்சிக்கு சொல்லுங்க. யாராவது பள்ளியை பார்த்துட்டு அந்த பள்ளி 2 காய் தொழுது வந்துருப்பா அப்படின்னு தொழுதுக்கிறோமா? இல்லை பள்ளி பார்த்தாச்சும் வரும் போகுமா? யோசிக்கும். நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்குகிறோமோ அல்லாஹ் நம்ம நெருங்குகிறோம். நாம் அவனிடத்திலே ஒரு ஜான் நெருங்கினால் அவன் ஒரு முலம் நெருங்குகிறான். நாம் நடந்து வந்தால் அவன் ஓடி வருகிறான். இஸ்லாம் இவ்வளவு அழகா சொல்றது, அல்லாஹ் இவ்வளவு அழகா சொல்றான். இஸ்லாம் என்பது கஷ்டமான விஷயம் அல்ல. இஸ்லாம் ரொம்ப ஈஸி. அத்தீனுல் யுஸ்ர், ரொம்ப ஈஸி. ஒன்னும் நல்லா கஷ்டப்படுத்தவே இல்லை. ஒரு நாள் தொழுக முடியலையா? நின்று தொழ முடியலையா? உட்கார்ந்து தொழு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. உட்கார்ந்து தொழ முடியலையா? படுத்துக்க, படுத்துட்டே தொழு. முடியலையா? கண் அமைத்து கண் சிமிட்டி கொண்டு உன்னுடைய கடமைகளை நிறைவேற்று. அப்ப இஸ்லாம் எவ்வளவு இலகுவாக எவ்வளவு லேசாக நம்ம சொல்லுது. அல்லாஹ் எவ்வளவு அழகான விவாதத்தை கொடுத்துருக்கான், எவ்வளவு அழகான ஈஸியான நன்மைகள் அல்லாஹ் கொடுத்தான். இதெல்லாம் நம்ம சிந்திக்காம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாம நாம வளர்ந்தால் நம்மோடு இஸ்லாமியர்கள் எப்படி வளரும்? நம்மோடு எப்படி இஸ்லாம் வளரும்? நம்முடைய ஈமான் எப்படி வளரும்? நம்மை பார்க்கக்கூடிய மற்ற
மாற்று சமுதாயங்கள் எப்படி யோசிப்பார்கள்? அதனால நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய இபாதத் வணக்கம் எவ்வாறாக இருக்க வேண்டும்? இஸ்லாத்தில் எல்லாமே வணக்கம். எது எடுத்தாலும் வணக்கம், எது எடுத்தாலும் வணக்கம் 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 வணக்கம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்தில் பேசுகின்ற பொழுது அழகானவர்களே, எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து புன்னகித்தானோ அது என்னது? சதகா. சதகா என்னங்க? நான் என் பாக்கெட்லேருந்து ஒரு 5 தினார் எடுத்து ஒருத்தர் கொடுத்தாக்கா சதகா இல்லை, அதுவும் சதகா. அது மட்டும் அல்ல சதகா, மாறாக நான் என்னுடைய நண்பனை பார்த்து, என்னுடைய உற்றார் உறவினரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பொன்மொழிகள் கொடுத்தா அதுவும் சதகா. ஒரு மனிதர் அங்கே செல்கின்றார், அவருக்கு ரோடு தெரியல, எப்படி போகணும்? பாய் இருக்குது, பாய் இந்த போய் அப்புறம் ரைட்டு போய் பெட்டில் போங்க, சதகா. இது என்னது? சதகா. அது தர்மம், அது வணக்கம். இதே மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நம்ம உற்று கவனிக்கணும். எப்படி வியாபாரத்தை நம்ம கவனிக்கணும்? 5 பைசா போயிட்டாக்கா இது எப்படி போச்சு? நம்ம வீட்டில் ஒரு 5 தினம் எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சாக்கா எப்படி செலவாச்சு? இப்படியெல்லாம் யோசிக்கிற நாம நம்முடைய இபாதத்து எங்க நம்ம விட்டுட்டோம், எங்கெல்லாம் விட்டுருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. அதனால நாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் உண்மையான முஸ்லிம்களாக, இஸ்லாம் என்பது மிக இலகுவானது, அந்த இஸ்லாத்தை அழகாக பின்பற்றக்கூடிய நல்ல உள்ளங்களாக நம்மை பார்த்து மற்றவர்களும் இஸ்லாத்தை இஸ்லாத்துக்கு வர மாதிரி என்ன செய்யணும்? நம்ம இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்கள் அல்லாஹ் ஆக்கியவாக. யா அல்லாஹ் இவங்க எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா எங்கள் பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உற்றார் உறவினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உடன் பிறந்த சகோதரிமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் முன்னால் மறந்துவிட்ட எங்களுடைய மூதாதைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்திற்காகவும் ஈமானுக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள முஸ்லிம்களான கஷ்டப்படக்கூடிய பாடுபடக்கூடிய எல்லா கஷ்டவாளிகளையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ் இந்த நாளெல்லாம் சிரமத்தில் இருக்கின்றதோ அத்தனை நாடுகளையும் அல்லாஹ் தேசாக்குவானாக. யா அல்லாஹ் குறிப்பாக இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு, அங்கே இலங்கை மக்களுக்கு வெள்ளத்தினால் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. எல்லாம் அவர்களை ஈடுபடுத்த தருவானாக. எல்லாம் அவர்களுக்கு மீண்டும் நல்ல வாழ்க்கை தருவானாக. எல்லாம் அதே போன்று கசாவில், அதே போன்று இந்தியாவில் எங்கெல்லாம் முஸ்லிம் கஷ்டப்படுகிறாரோ எல்லா முஸ்லிமுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் போய் தருவானாக. யா அல்லாஹ் வாஹிதன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லக்கும் ஃபில் குர்ஆனில் ஹக்கீம். இன்னஹு தஆலா குல் ஜவாதுஹு ரஹீம். الحمد لله استعينه واستغفره ونعوذ بالله من شرور أنفسنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطيع الله ورسوله فقد رشد ومن يعصمها فإنه لا يضر الله نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وسلم المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريات. قال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وشدهم في أمر الله عمر واستقهم حياء عثمان وقضاهم علي وفاطمة سيد النساء أهل الجنة والحسن والحسين سيد الأشباب أهل الجنة وحمزة صد الله وصد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوه مغردا من بعدي. فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير أمتي كرمي ثم الذين يلونهم وسلطان الله في الأرض من أهان سلطان الله في الأرض أهانه الله. إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون وأقيموا الصلاة. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبد رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.